வெல்கம் டு பைசார் சேனல். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக பாருங்க. நேற்று கோல்டு மட்டன் செஞ்சோம். இந்த அளவுக்கு மட்டனு அதெல்லாம் ரொம்ப கோல்டு ஆகிடுச்சு. இப்போ நண்டு கொஞ்சம் செய்வோம். மீன் வறுக்கும். வா நண்டு கொஞ்சம் எப்படி செய்யணும். இது வந்து மிளகு, சீரகம், இஞ்சி போட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெயில் பொரிய போகுது. தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு போடணும். இது வந்து நல்லா எண்ணெயில பொரியணும். அதுக்குள்ள நம்ம இந்த நண்டு கழுவி வச்சிருக்கோம்ல, எப்படி செய்யணும் கழுவி வாசிக்கணும். நண்டு நண்டு கிடைக்கல. சமையல் இது இல்லை போட்டுட்டோம். இது மேலே கொஞ்சம் ஏன்னா அதுலேயே உப்பு போட்டுருக்கல. 50 கிராம் மிளகாய் போட்டுருக்கோம். ஏன்னா அது மிளகு வேறு நிறைய சேர்த்துருக்கோம். எல்லாம் போட்டுமா. இப்போ தக்காளி வதக்கூடாது. இதில் வதக்குற பொருள் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, ஒரு வெங்காயம். இதுதான் வதக்கணும். தக்காளி வதக்கக்கூடாது. தக்காளி இது மேலே தான் போடணும். இதை சாப்பிட்டு உடனே கோல்டுக்கு நல்லா பிச்சுன்னு வந்துடும். நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சுருக்கோம். உடனே கொஞ்ச நேரம் விட்டுட்டோம். பனிக்காலத்து வந்து காட்டுது. தக்காளி போட்டுட்டோம். மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நண்டு போட்டிருக்கோம். இப்போ இது வதங்கணுமே இதை தூக்கி அதில் கொட்டி கொதிக்க வைக்கணும். இவ்வளோதான் வேலையே. அதெல்லாம் ப்ரௌன் ஆகும். எப்படி அப்போ கோல்டு ஈல்டு தலைவலி மூக்கு அடைப்பு எல்லாம் பிச்சு போயிடும். சாப்பிட்ட உடனே உடம்பு கிடப்பு வலி எல்லாம் போயிடும். நல்லா பாரமாக இருக்குது எல்லாமே. எண்ணெயிலேயே போயிடணும் நல்லா. தீஞ்சிட போதும். நல்லா பொரிஞ்சிருக்குது. இதை எடுத்து இது மாதிரி போட்டுடணும். தக்காளி மிளகாய் போட்டு நண்டு மேலே இப்போ தேவை அளவுக்கு தண்ணியை ஊற்றி கிண்டி கிண்டி ஸ்டவ்வில் வச்சிட வேலை தான். ரொம்ப ஈஸியான வேலை. சாப்பிட்றதா கஷ்டம். வாயில் எல்லாம் சுற்றி அவ்வளோதான். இப்போ தேவைப்பட்ட அளவு உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிளகு, பூண்டு, சீரகம், வெங்காயம், உப்பு, மிளகாத்தூளோட எல்லாம் மிக்சிங் நண்டு. இது வந்து எப்படி மணக்கம் பண்ணணும். மணக்கம் வீடாக மணக்கம் நண்டு கொண்டு. ஆனால் இந்த நண்டு நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் எவ்வளோ சாப்பிட்டா 1/2 மணி நேரம் கொஞ்ச நேரத்தை பசி எடுக்கும். ஆனால் சீரகம் கொஞ்ச நேரத்தை பசி எடுக்கும். கொதிக்க பாருங்க, வீடு அப்படி மணக்கும். அந்த நேரத்தில் மூட்டை கீட்டு அடுப்பு தலை இல்லை பாருங்க, நல்ல குறைஞ்சிடும். ஆனால் பசி எடுக்கும். அவ்வளோதான் மூட போகிறோம். இப்போ கொதிக்கணும். நண்டு வர முடிச்சு. நெக்ஸ்ட் மீன் என்ன போடணும். மீன் கறி வச்சுக்கல. இது என்ன போட போகிறோம் வந்து மீன் வறுக்கிற மசாலா. இது வந்து சீரகப்பொடி. மீன் சாப்பிட்ட சீரகம் ஆகுது. வாய் மேலே இருக்குது சீரகப்பொடி.
மசாலா தரப்புல நண்டு குழம்பு வாசனை நமக்கு உள்ள அடிக்குது. பசி எடுக்காது. பசி எடுத்தா ரொம்ப எடுக்கும் அந்த நண்டு குழம்பு. மீன் வாசனையோட நண்டு குழம்புல வாசனை இருக்குது. மசாலா சீரகம் மிளகாத்தூள் வெட்டு வெட்டா டேஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புது மீன் மசாலா என்ன மசாலா போட்ட? மீன் இருக்கிற மசாலா வெறும் மிளகாத்தூள் சீரகப்பொடி உப்பு லைட்டாக மஞ்சள் கவுத்து வாசனை எடுத்தாங்க. கழுவு முதல்ல மஞ்சள் போட்டோம். அப்போ போடும் போதும் இதெல்லாம் மசாலா நல்லா ஊறுது. லெமன் போடல, ஏன்னா லெமன் போட்டால் வந்து சூப்பராக இருக்கும். கோல்டு இல்லை, அதனால தக்காளி பிழிஞ்சு விட்டோம். கருவேப்பிலை மணக்குது, நல்லா மணக்குது மீன். சூப்பராக இருக்கு. மசாலா உள்ள போயிட்டு அந்த வெட்டி வெட்டி கொடுத்தாங்க கடையில். அது வந்து மசாலா நெடி ஏறி ஸ்ரீலவிமா நடு ஒன்று பார்க்கலாம். மீன் வரதுக்குள்ள வரதுக்குள்ள அதான் எப்படி பொறிக்கிட்டு தலை 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 பா சூப்பராக வாசம் சூப்பராக அதெல்லாம் உள்ள ஊறிச்சு நல்லா. இப்போ காரம் நல்லா கரெக்டாக கொஞ்சம் என் கையில் கொஞ்சம் சுடு செம்ம சூடு, நல்லா இருக்கு. ஹாய் சொல்லு. சூப்பர் ஃபிஷ். ஃபிஷ் நம்ம ஒன்று 30 ரூபாயா? 60 ரூபான்னு சொல்லி விற்கிறாமா? நல்லாவே கழுவ மாட்டாங்க. பெரிய மீன்னா 80 ரூபா, சின்ன மீன்னா 60 ரூபா அப்படின்வாங்க பீச்சில். மெரினா பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா, இப்போ போட்டீங்கன்னா சுனாமி வர டைம். அம்மா நீ வேற ஏமா சுனாமி எது வரணும்னு சொல்லுங்க. கிளைமேட் போயிட்டு ஒரு மாதிரி இந்த பேரு கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பலூனா கிடக்குது. ஃபுல்லாக பலூனா இருக்கு. டேஸ்ட் கொடுக்க போகிறோம். நல்ல வலிக்கு நெக்ஸ்ட் மீன் போடுவோம். இந்த பேர மீன் வறுத்துட்டோம். இதோ நண்டு குழம்பு ஆயிடுச்சு. இந்த பேர நண்டு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சந்தோஷம் அங்கே இருப்பேனா? சூப்பராக இருக்கு. நான் டாக்டா இருக்கு. நல்லா தலைவலி மூக்கடை பல சொன்னால் மீன் சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.